வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, R15 வெர்ஷன் 3ல் ஹெட்லைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து மேலே அடிக்கும், சில வண்டியில் ரொம்ப கீழே அடிக்கும். அது மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ப்ராப்பராக வைக்கிறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட் வந்து ரொம்ப கீழே டவுனில் இருக்குது, நம்ம அதை மேலே ஏற்ற போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 2 லைட் வரும் அதில், லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. V3 எப்பவுமே இந்த மாதிரி 2 லைட் வருது பார்த்தீங்களா. இந்த லைட்டை வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே அட்ஜஸ்டர் தான். இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும், இந்த இடத்துல நம்ம டூமுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டாக கிளிப்பு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணோம். ரொட்டேஷன் பண்ணும்போது அது டைட் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் வந்து மேலே ஏறும், லூஸ் பண்ணிங்கன்னா கீழே இறங்கும். இப்போ நம்ம இது எப்படின்னு சொல்லி ஸ்க்ரூ டிரைவரில் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த நம்ம டூமுக்கு அடியில் இந்த இடத்துல ஒரு பல்ஸ் சக்கர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் இது மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கணும். ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் விட்டு இதை டைட் பண்ண ஸ்க்ரூ டிரைவரை சுற்றினீங்கன்னா அந்த பல்ஸ் சக்கரமும் சுற்றும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பல்ஸ் சக்கரம் சுற்றுது பார்த்தீங்களா, அது சுற்றும் போது ரிஃப்ளெக்ட் உள்ளே இருக்கிற லைட் வந்து மேலே ஏறும். டூமை காட்டுப்பா. நம்ம டைட் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்டரு மேலே ஏறும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்துட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும். நம்ம டைட் பண்ண ஒரு 2-3 சுற்றினா சும்மா ஒரு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நமக்கு தேவையான மாதிரி டைட் பண்ணிங்கன்னா லைட்டு மேலே ஏறும், அதாவது லாங்கில் அடிக்கும். லூஸ் பண்ணிங்கன்னா லைட் மறுபடியும் கீழே இறங்கும். இப்போ நான் லூஸ் பண்ணுறேன். 2 லைட்டுக்குமே ஒரே அட்ஜஸ்ட் தான். ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு மேலே கீழே இறங்கிடும். இந்த ரிஃப்ளெக்ட் மூவ் ஆகுது, நல்லா தெரியும் உங்களுக்கு க்ளீனாக. அவ்வளோதான், சிம்பிள் தான். இது நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு R15 V3ல் ஹெட்லைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி சிம்பிளாக சொல்லியிருப்பேன். டூம் கடியில் ஒரு சின்ன பல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு வீல் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரூ டிரைவர் விட்டு டைட் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் வந்து மேலே ஏறும், லூஸ் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் வந்து கீழே இறங்கும். அவ்வளோதான், சிம்பிள் தான். இது 2 லைட்டுக்குமே ஒரே அட்ஜஸ்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.